வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெட் எக்ஸாம் பாஸ் மார்க் என்ன அப்டேட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், 2024 பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுடைய பணி நியமனத்தை வலியுறுத்தி வருகிற ஜூலை 24, 2026 அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு அதாவது சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் அமைதியான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது போராட்டத்தில் முன்வைக்கப்படும் முக்கிய கோரிக்கைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 12 ஆண்டுகளாக காலியாக உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களையும் புதிய நியமன தேர்வு நடத்தாமல் 2024ஆம் ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 2024 பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தகுதி பெற்ற அனைவருக்கும் விரைவாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்தது 2009 முதல் காலியாக உள்ள PRTE பணியிடங்களையும் புதிய தேர்வு நடத்தாமல் 2024 பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பதும் அவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்திருக்குது. அடுத்தது இந்த விவகாரம் தொடர்பாக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை எதிர்பார்த்து தேர்வர்கள் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது நியூஸ் என்னன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான ஆண்டு வாரியான தேர்ச்சி விவரங்களை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. அந்த விவரங்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி சதவீதம் மிகவும் குறைவாக இருந்திருக்குது. முதல் தாளில் பார்த்திங்கன்னா சுமார் 0.56%, இரண்டாம் தாளில் பார்த்திங்கன்னா 0.17% மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்தனர். அதாவது அதே ஆண்டின் துணை தேர்வில் பார்த்திங்கன்னா முதல் தாளில் 3.73%, ரெண்டாவது தாளில் பார்த்திங்கன்னா 2.43% தேர்ச்சி பதிவாகி இருக்குது. 2013ஆவது ஆண்டில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் உயர்ந்தது. முதல் தாளில் 11.67%, இரண்டாவது தாளில் 10.52% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்வில் பார்த்திங்கன்னா 20.14% தேர்ச்சி பதிவாகி இருக்குது. 2017 மற்றும் 2019ஆம் ஆண்டுகளில் மீண்டும் தேர்ச்சி விகிதம் குறைவாக இருந்திருக்குது. அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளில் முதல் கட்டத்திலேயே பார்த்திங்கன்னா 14.03%, ரெண்டாவது கட்டத்தில் பார்த்திங்கன்னா 6.07% தேர்ச்சி கிடச்சிருக்குது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வில் பார்த்திங்கன்னா இதற்கு மாறாக அதிக அளவில் தேர்ச்சி பதிவாகி இருக்குது. முதல் தாளில் 49.20%, ரெண்டாவது தாளில் பார்த்திங்கன்னா 31.50% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக 2025ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு 60%இருந்து 50%ஆகவும் சில பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 40%ஆகவும் குறைக்கப்பட்டதே என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆசிரியர் நியமனங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு எடுக்கும் முடிவுகள் மீது தேர்வர்கள் மற்றும் கல்வித்துறையினர் கவனம் செலுத்தி வருகின்றனர். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா என்ற கேள்வி மீண்டும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்குது. இது தொடர்பாக ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீதிமன்றத்தையும் அணுகியுள்ளனர். இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அரசு தனது கொள்கை முடிவை தெரிவிக்குமாறு நீதிமன்றம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஜூலை 24ஆம் தேதி அரசு தனது நிலைப்பாட்டை அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவிட்டிருக்குது. இது குறித்து முதலமைச்சர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அமைச்சர், நிதித்துறை பிரதிநிதிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் பல கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றதாக கூறப்படுது. தேர்ச்சி மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் 50 அல்லது 55ஆக குறைக்க வேண்டும் என்று சில தரப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. ஆனால் பார்த்திங்கன்னா தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் சட்ட வரம்புகளை கருத்தில் கொள்ளும்போது அந்த அளவிற்கு குறைப்பது சாத்தியமா என்பது ஆய்வில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி தரமும் பாதிக்கப்படாமல் சட்ட விதிகளுக்கும் உட்பட்டு ஆசிரியர்களின் கோரிக்கைகளையும் சமநிலையுடன் பரிசீலிக்கும் வகையில் அரசு முடிவு எடுக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஒரே மாதிரியான 60 மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்கும் வாய்ப்பு இருப்பதாக
சில தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளன. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு மட்டும் அல்லாமல் பொது டெட் தேர்வுக்கும் பொருந்தலாம் என்ற தகவல்களும் பேசப்பட்டு வருகின்றன. மேலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் அல்லது சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படலாம் என்றும் புதியதாக தேர்வு எழுதுபவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்காமல் இருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இவை அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட அறிவிப்புகள் அல்ல. அரசின் இறுதி அறிவிப்பு வெளியாகிய பிறகே உறுதியான தகவல்கள் வந்து நமக்கு தெரியதுக்கு வரும். எனவே ஜூலை 24ஆம் தேதி வெளியாகும் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனமாக எல்லாருமே வந்து நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். புதிய தகவல்கள் வெளியாகும் போது உடனுக்குடன் நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து இந்த நியூஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லை ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.